ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் சாரோட தங்கச்சி, அதாவது விஜய் சார் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாவை சார்ந்த சிலரும் அரசியல்வாதிகள் பலரும் பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது திருப்பாச்சி திரைப்படத்தில் தளபதி விஜய் சாருக்கு தங்கச்சியாக நடித்த மல்லிகா இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஆதரவாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவில் விஜய் சாரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கட்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் திருப்பாச்சி திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, அந்த ஒரு வீடியோவில் விஜய் சாரை பற்றி மல்லிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல விஜய் சார் பத்தின வீடியோ தான் வந்துட்டே இருக்குது. அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. நானும் அவரை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது படப்பிடிப்புல எல்லாம் அவர் ரொம்பவே அமைதியா இருப்பாரு. ஆனா காட்சி தொடங்கி மக்கள்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரியும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜய் சார் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிப்பாங்க. ஆனா மக்கள் முன்னாடி நடிக்கிறது இல்ல. நல்லது செய்ய வந்தா அப்பா சில விஷயம் நடக்கும். ஆனா கடைசியில் அவர் தான் ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டத்துல சதி பண்ண சில பேர் வருவாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க அண்ணா அப்படின்னு திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜய் சாருக்கு தங்கச்சியாக நடித்த மல்லிகா இவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சினிமா துறையில் விஜய் சார் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமா துறையில பாத்தீங்கன்னா அவ்வளவா யாரும் சப்போர்ட் பண்ணி பேசினது கிடையாது. ஒரு சிலர் தான் பேசிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து தற்பொழுது மல்லிகா இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.